ஹே காய்ஸ், பூஜா கரானா ஹே இந்த காமெடி ஞாபகம் இருக்கா? அதுல அந்த ஹிந்தி பேசுற ஃபேமிலி சொல்ற எந்த விஷயமோ வடிவேலு சருக்கு புரியவே புரியாது. ஒருத்தர் பேசுற பாஷை புரியாம போனா அவங்க நம்மள பத்தி என்ன பேசுறாங்கன்னு நமக்கு புரியாது. நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாம போயிரும். ஒருவேளை யாராவது உங்களுக்கு புரியாத மொழியில வந்து அங்க கிணறு இருக்கு போகாத அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. அதை என்னன்னு தெரிஞ்சுக்காம அங்க போனா என்ன ஆகும்? இதேதான் நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்குது. நீங்க என்ன செஞ்சாலும் புதுசா எதை ட்ரை பண்ணாலும் ஒரு குரல் அதை செய்யாத இதை செய்யின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா அது பேசுற மொழிய புரிஞ்சுக்க முடியாம போனதால அதை நீங்க கண்டுக்கவே இல்ல. அந்த குரல் யூனிவர்ஸ், அதாவது பிரபஞ்சத்தோட குரல். அந்த மொழி எப்பவுமே நமக்கு புரியாததா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க டெய்லி பாக்குற விஷயத்துல இருந்து கூட யூனிவர்ஸ் உங்களுக்கான மெசேஜ அனுப்பும். உங்க கூட எப்போ அதை பேசிக்கிட்டே இருக்கும். பிரபஞ்சம் நம்மகிட்ட பேசுமா? அது எப்படி பேசும்? பல வழிகள் இருக்கு. சினிமால வர மாதிரி அந்த கடவுளே உங்க முன்னாடி வந்து, மகனே உனக்கு என்ன வேணும் கேள், இப்படியெல்லாம் கேட்க போறதில்ல. ஏன்னா நாமளும் அந்த கால ரிஷிகள் மாதிரி பல வருஷம் ஒத்த கால்ல நின்னு தவம் செய்யவும் ரெடியா இல்ல. எனக்கு இது வேணும், இப்பவே வேணும், அவ்வளவுதான் நம்மளால யோசிக்க முடியும். அப்படி கிடைக்கலனா, கடவுளே உனக்கெல்லாம் கண்ணே இல்லையா, எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம்னு புலம்புறோம். நீங்க கடவுளை நம்பினாலும் சரி, இல்ல யூனிவர்ஸை நம்பினாலும் சரி, இல்ல உங்க மனசுக்குள்ள வேற எந்த ஹையர் எனர்ஜியை நீங்க ஏத்துக்கிட்டாலும், எப்போ நமக்கான ஒரு கைடன்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும்னு நீங்க முதல்ல நம்பணும். அந்த கைடன்ஸ் எப்போ ரொம்ப சிம்பிளா எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தா கிடைக்கும். எந்த இடம், யார் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, இதெல்லாம் எக்ஸாக்டா சொல்லவே முடியாது. அதே போல இந்த சிக்னல்ஸ் சைன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க நீங்க முதல்ல உங்க பிரசன்ட்ல இருக்கணும். பிரசன்ட்னா நிகழ்காலம். இப்போ உங்ககிட்ட இருக்க அந்த நேரம், இந்த நொடி, இது மட்டும்தான் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இதுக்கு மட்டும்தான் நீங்க பொறுப்பா இருக்கணும். ஏன் இது இவ்ளோ முக்கியமான விஷயம் தெரியுமா? நம்மள பல பேரு எப்போ ஒன்னு கடந்த காலத்தை நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்றோம், இல்ல எதிர்காலத்தை நினைச்சு பயந்து கற்பனை செஞ்சு கனவு காண்றவங்களா இருக்கும். இது ரெண்டுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அதுக்கு நீங்க பொறுப்பாகவும் முடியாது. முடிஞ்சு போன விஷயத்த மாத்துற சக்தி நம்ம யாருக்குமே இல்ல. அதுல இருக்க லெசன்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அதே போல உங்க ஃபியூச்சரை நினைச்சு பயப்படாம, அதை வெறும் கற்பனைகளா வச்சிருக்காம, அதுக்கான வேலையை செய்ய உங்க நிகழ்காலத்தை பயன்படுத்த தெரியணும். நீங்க என்னவா ஆக விரும்புறீங்களோ அதுக்கான வேலைய இன்னைக்கு செஞ்சாதான் நீங்க நினைச்ச மாதிரி உங்க ஃபியூச்சர் இருக்கும். சரி, இதுக்கும் யூனிவர்ஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த மாதிரி அவங்க நிகழ்காலத்தை கரெக்டா யூஸ் பண்ற நபர்களுக்கு தான் யூனிவர்ஸோட சிக்னல்ஸை சரியாவும் புரிஞ்சுக்க முடியும். என்ன நடக்குது, ஏன் இதெல்லாம் நம்ம லைஃப்ல நடக்குதுன்னு யோசிக்க முடியும். கான்ஷியஸா இல்லாம இருக்கவங்களுக்கு அவங்கள சுத்தி எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் அதை பத்தின புரிதலே இருக்காது. நீங்க எப்பவும் கான்ஷியஸா இருக்க ஒரே வழி, நீங்க பிரசன்ட்ல இருக்கணும். உங்க லைஃப்ல இன்னைக்கு ஒரு நாளை நீங்க எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றீங்க, அதுல எவ்வளோ உணர்வு பூர்வமா இருக்கீங்களோ அதுக்கேத்த பலனை தான் உங்க லைஃப்ல நீங்க பார்க்க முடியும். ஏன்னா இந்த உலகத்துல எப்பவுமே ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிக்னல்ஸ் இல்ல சைன் எப்பவும் இருக்கிறது இல்ல. அப்படி இருந்தாலும் அது எல்லாருக்குமான ஒரே விஷயமா இருக்காது. உங்களுக்கு கிடைக்கிற மெசேஜ் இன்னொருத்தருக்கு தேவைப்படாம போகலாம், இல்ல புரியாம போகக்கூடிய சான்சஸும் இருக்கு. ஏன்னா அது அவங்களுக்கான மெசேஜ் இல்ல, அது அவங்களுக்கு ஒரு சாதாரண நியூஸா கூட இருக்கலாம். ஆனா உங்க லைஃப்க்கு அது முக்கியமான சிக்னலா இருக்க வாய்ப்பு இருக்கு. கூட்டமா இருக்க ஒரு பஸ்ல போறப்போ நடக்குமா நடக்காதான்னு ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப சடனா உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்க எழுந்திருச்சு உங்களுக்கு உட்கார இடம் தராங்க. மத்தவங்கள பொறுத்தவரை அது ஒரு நார்மலான விஷயம். ஆனா உங்களுக்கு நீங்க எடுக்க வேண்டிய முடிவு கூட உங்களை கனெக்ட் பண்ணிக்க வைக்கிற மாதிரி தோணும். இதை நீங்க உணரணும்னா எப்பவுமே கான்ஷியஸா இருக்கணும். சப்போஸ் அந்த சீட்டு காலி ஆகிறத கவனிக்காம நீங்க ஏதோ ஒரு யோசனையில இருந்தா உங்களுக்கான சிக்னலும் கிடைக்காது, உட்கார சீட்டும் கிடைக்காது. அப்ப நீங்க என்ன யோசிப்பீங்க தெரியுமா? எவ்வளவு அன்லக்கியா இருக்கேன், உட்காரதுக்கு சீட்டே கிடைக்கல, இதுல எங்க நான் லைஃப்ல நினைச்சதெல்லாம் மட்டும் நடக்க போகுது, இப்படிதான் யோசிப்பீங்க. இதனால உங்களுக்கு எந்த யூஸும் இருக்காது. சோ எப்பவுமே கான்ஷியஸா இருங்க. உங்க எண்ணங்களை பிரசன்ட் ஸ்டேட்ல முழுசா வச்சிருக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்கிற சிக்னல்ஸ் கைடன்ஸ் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அந்த மாதிரி சிக்னல்ஸ் இல்ல கைடன்ஸ் வேற எந்த வழியிலலாம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? யூனிவர்ஸ் நமக்கு வேற எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணும், இதெல்லாம் பத்தின ஐடியாஸை தரப்போறது தான் இந்த பதிவு. முதல்ல உங்க எண்ணம். சடனா ஒரு தாட் இல்ல ஒரு ஐடியா உங்க மைண்டுக்குள்ள வரும். உங்களோட பல நாள் கேள்விக்கான பதிலா அது இருக்கும். இல்ல நீங்க ரொம்ப நாளா யோசிச்ச விஷயத்தோட அது ரிலேட் ஆகலாம். நீங்க அதை பத்தி சின்சியரா யோசிச்சப்போ எந்த முடிவும் எடுக்க முடியாம போயிருக்கலாம். ஆனா இப்போ உங்க மைண்டுக்குள்ள அந்த விஷயத்துக்கான வேற ஐடியாஸ் இல்ல புது வழி ஏதாவது கிடைச்சிருக்கும். பெரிய சயின்டிஸ்ட் கூட இந்த சிக்னல்ஸை சரியா டீகோட் பண்ணதாலதான் பல புது கண்டுபிடிப்புகளை செஞ்சிருக்காங்க. ரொம்ப நாளா யோசிச்சும் நடக்காத ஒரு விஷயம் சடனா எதிர்பார்க்காம கிடைக்கிறப்போ அதோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சு அதை அப்ளை பண்ணி பல இன்வென்ஷன்ஸை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் ஸ்டோரி நமக்கு பல காலமா சொல்லப்பட்டிருக்குல்ல. இவ்ளோ நாள் அது எப்படி புரிஞ்சிருந்தோன்னு தெரியாது. ஆனா இப்போ அதை யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு மெசேஜா தான் பார்க்க முடியுது. கிங் ஹெய்ரோக்கு அவரோட கிரவுனை எந்த மெட்டலை வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசை. அந்த வேலைய ஆர்கிமெடிஸ் கிட்ட கொடுத்தாரு. இதை கண்டுபிடிக்கணும், அதே சமயம் அந்த கிரவுனை டேமேஜும் பண்ணக்கூடாது. இது எப்படி முடியும்னு பல தடவை யோசிச்சோம், ஒரு ஐடியாவும் கிடைக்கல. அப்பதான் ஒரு நாள் பாத் டப்ல குளிக்கிறப்போ
வாட்டர் லெவல் வெளியே போறத பார்த்து அதை வச்சு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சாரு. உடனே யுரேகா யுரேகான்னு கத்திக்கிட்டு தெருவுல ஓட ஆரம்பிச்சாரு. அவ்வளோ பெரிய இன்வென்ஷனுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கிறது ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல. இந்த ஐடியாவை வச்சு கிங்கோட கிரவுன் கோல்டுல செய்யப்படல, சில்வர்ல தான் செஞ்சிருக்கிறதா கண்டுபிடிச்சாரு. அதை விட முக்கியமான பயான்சி லாவையும் நமக்கு கொடுத்தாரு. ஒரு சயின்டிபிக் ரிசர்ச்சுக்கு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து சிக்னல் கிடைக்குது பாருங்களேன். அப்போ உங்க லைஃபுக்கான சிக்னல் எப்படி கிடைக்காம போயிடும்? நிச்சயமா கிடைக்கும். அதுக்கு நீங்க முதல்ல தயாரா இருக்கணும். உங்க கான்ஷியஸ் மைண்டை கொஞ்சம் ஓப்பனா வச்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கான மெசேஜ் எப்போ வேணா எங்க இருந்து வேணாலும் கிடைக்கும். அப்ப நீங்க யுரேகா யுரேகான்னு கத்திக்கிட்டே ஓட வேணாம் பாருங்க. அடுத்ததா சைன் போர்ட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், மெசேஜஸ், இப்படி உங்களை சுத்தி இருக்க ரேண்டமான சிக்னல்ஸ். ஒரு டிராஃபிக் சிக்னல் கூட உங்களுக்கான மெசேஜா இருக்கலாம். உங்க கூட நிக்கிற மத்தவங்களுக்கு அது ஒரு சிக்னல் தான். ஆனா ஒரு தப்பான டெசிஷனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கப்போ சடனா ஒரு ரெட் சிக்னல் தெரிஞ்சா அது நிச்சயமா யூனிவர்ஸோட மெசேஜ் தான். கண்டிப்பா அந்த முடிவை நீங்க எடுக்க வேண்டான்னு சொல்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சிக்னல்ஸ் இன்ஸ்டன்டா கிடைக்கும். அந்த செகண்ட்ல நீங்க அதை கவனிக்காம விட்டா அதை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாது. டிராஃபிக் மட்டும் இல்ல, சில சைன் போர்ட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ல இருக்க வார்த்தைகள், என் மொபைல்ல வர நோட்டிபிகேஷன்ஸ் கூட உங்களுக்கான ஒரு சிக்னலா இருக்கும். இதை நீங்க தேடி போகவே தேவை இருக்காது. நீங்க எங்க இருக்கீங்களோ அப்பவே அங்கேயே உங்களுக்கு மட்டும் பளிச்சுன்னு தெரியற மாதிரி இருக்கும். அதை வச்சு உங்களுக்கான கைடன்ஸை யூனிவர்ஸ் கிட்ட இருந்து பெற முடியும். டிரைவ் பண்ணிட்டு போறப்போ, ஒர்க்கை பத்தி டென்ஷனா யோசிக்கிறப்போ, டேக் அ பிரேக், டேக் அ கிட் கேட் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தெரியும். அப்போ கொஞ்சம் உங்க ஒர்க் லைஃப்ல ஒரு சின்ன பிரேக் எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு யூனிவர்ஸ் சொல்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த சமயத்துல அந்த பிரேக் உங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கலாம். இல்ல உங்க ஒர்க்கே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா தெரிய அந்த பிரேக் தேவைப்படலாம். எதுவோ அது நீங்க தான் டீகோட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு எங்க இருக்குன்னு தேடி தேடி போகாதீங்க. அங்க போய் நின்னு உங்களுக்கான சைன் இதுவான்னு யோசிச்சுட்டும் இருக்காதீங்க. நீங்க எங்க இருந்தாலும் இந்த மெசேஜஸ் உங்களை தேடி வரும். அடுத்த சிக்னல் உங்க பிசிக்கல் பாடியில இருந்து கூட கிடைக்கும். நம்ம பிசிக்கல் பாடியில ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிசிக்கல் பாடியை சுத்தியுமே ஒரு ஆரா இருக்கும். அது ஒரு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்ல தெரிஞ்சுக்க முடியும். ஹாலிவுட் மூவிஸ்ல ஸ்பெஷல் கன் இருக்கும் பாத்திருக்கீங்களா? அதை வச்சு இருட்டுல கூட இன்விசிபிளா இருக்க மனிதர்களோட டெம்பரேச்சரை வச்சு அவங்கள எய்ம் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. பாடி டெம்பரேச்சர் வச்சு இந்த டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் ஆரான்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு உயிருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஆரா இருக்கும். இந்த ஆரா கூட நமக்கான மெசேஜஸை தர முடியும். ஒரு முக்கியமான நேரத்துல உங்க பிசிக்கல் பாடியில வர ஒரு டிஸ்கம்ஃபர்ட் உங்களை அதை செய்ய வேண்டான்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதே போல என்னன்னே தெரியாத ஒரு ஹாப்பி ஃபீல், உங்க பாடியில ஒரு ஈஸினஸ் இருக்கிறது, ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போறதுக்கான அறிகுறியா கூட இருக்கலாம். சோ இனிமே உங்க பிசிக்கல் பாடியை கூட கான்ஷியஸா நோட் பண்ணுங்க. அது உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலை தருதுன்னு பார்த்தா கூட உங்களுக்கான கைடன்ஸ் கிடைக்கலாம். அடுத்து சாங்ஸ். நம்மள யாருக்கு தான் சாங்ஸ், மியூசிக் எல்லாம் பிடிக்காது? அதை பத்தின இன்டெலிஜென்ஸ் இல்லைனா கூட அதை என்ஜாய் பண்ண தெரிஞ்சு வச்சிருப்போம். ஒரு நல்ல மியூசிக் நம்ம மைண்டை ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக்கா வச்சுக்க உதவும். இதே மியூசிக் இல்ல சாங்ஸ் உங்களுக்கான மெசேஜையும் தர முடியும். எப்படின்னு யோசிக்காதீங்க. ரேடியோ, டிவி, மீடியா இதுல வர சாங்ஸ் உங்க சாய்ஸா இல்லாதப்போ ஏதோ ஒரு ரேண்டமான சாங் உங்களுக்கு ஒரு கைடன்ஸாவோ இல்ல ஆறுதலாவோ இருக்கலாம். பல மீனிங்ஃபுல்லான சாங்ஸ், அதுல இருக்க லிரிக்ஸ் உங்களுக்கான ஒரு ஆறுதலை கொடுக்கும். இல்ல உங்களை இன்ஸ்பயர் பண்ற மாதிரியான வார்த்தைகள் அதுல இருக்கலாம். ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான மியூசிக் கூட உங்களோட டென்ஷனை குறைக்கலாம். கொஞ்சம் அமைதியா யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால கூட ஒரு கஷ்டமான விஷயத்துக்கு ஈஸியா ஒரு முடிவெடுக்க முடியும். நம்ம தமிழ் சினிமா பாட்டுல கூட இந்த மாதிரி நிறைய அர்த்தமுள்ள லிரிக்ஸ் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இந்த வார்த்தைகள் ஆறுதலா, நிம்மதியை தர விதமா இருந்திருக்கும். ஆனா நம்ம அதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்காம இதுவும் ஏதோ ஒரு பாட்டுன்னு யோசிச்சுட்டு அப்படியே விட்டுருவோம். இல்ல நம்ம சோகத்தை அதிகமாக்குற மாதிரியான பாட்டு எடுத்து போட்டு இன்னும் அதிகமா ஃபீல் பண்ணிட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்றோம். உங்க லைஃப்ல எதிர்பார்க்காத நேரத்துல முக்கியமான விஷயங்கள் உங்களை தேடி வரும். அது எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க லைஃப்ல ஏதோ ஒரு லாஸ் ஏற்பட்டிருக்கும். அது ஃபினான்ஷியலா இருக்கலாம், இல்ல ஒரு ரிலேஷனா இருக்கலாம். எதுவுமே இல்லைனா கூட பல நாள் உங்ககிட்ட இருக்க சின்ன விஷயமா இருக்கலாம். ஒரு வாட்ச் இல்ல ரிங்கு இல்ல ஏதோ ஒரு பொருள் உங்ககிட்ட ரொம்ப நாளா இருந்து சடனா அது உங்களை விட்டு போகும். கொஞ்ச நாள் அதை நினைச்சு ஃபீல் பண்ணாலும் அதை கடந்து போகிற மெச்சூரிட்டி உங்களுக்கே வந்துடும். அப்ப நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இல்ல ஒரு பர்சன் இல்ல ஒரு லக்ஸரியான பொருள் உங்களுக்கு கிடைக்கும். இது யூனிவர்ஸ் உங்களோட அட்டென்ஷனை ஈர்க்க வைக்க யூஸ் பண்ற ஒரு டெக்னிக். நார்மலா போகிற ஒரு டெய்லி லைஃப்ல ஏதோ ஒரு லாஸ் வருதுன்னா அதை நினைச்சு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம இருக்கணும். ரொம்ப ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம், உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு உங்ககிட்ட வரப்போறதுக்கான அறிகுறியா கூட இருக்கலாம். டெய்லி டிஃபன் பாக்ஸை தொலைக்கிற, எப்பவும் கீச்சைனை மிஸ்பிளேஸ் பண்றவங்கலாம் உடனே சந்தோஷப்பட்டுறாதீங்க. இது உங்களுக்கான சிக்னல் இல்ல. எப்பயாவது ஏதாச்சும் ஒரு முக்கியமான பொருள் உங்களை ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு லாஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்தாதான் யூனிவர்ஸ் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதே போல இன்னொரு இன்சிடென்ட்டும் இருக்கு. அது உங்களுக்கு வர ஒரு செட்பேக். அதாவது நீங்க போட்ட ஒரு பிளானு சரியா போகலன்னா, உங்க சக்சஸ்க்கு ரொம்ப நெருக்கமா போயிட்ட மாதிரி தோணுனா கூட சடனா ஒரு ட்விஸ்ட் வந்து அந்த விஷயம் உங்களுக்கு நடக்காம போகலாம். அப்போ அதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு கிடைக்க போறதுக்கான சிம்டமா கூட இது இருக்கும். இதை ஃபெயிலியர்னு கணக்குல எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா இதுக்காக நீங்க எவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்கீங்க, உங்க ஃபுல் எஃபர்ட்ஸையும் இதுக்காக போட்டிருப்பீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு அது கிடைக்கலன்னா
யூனிவர்ஸ் உங்களுக்கு அது வேண்டான்னு சொல்ற மாதிரி தான் அர்த்தம். முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த வேலையும் செய்யாம வெறும் பகல் கனவு வச்சுக்கிட்டு அது நடக்கலேன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இது செட் ஆகாது. ஃபுல் எஃபர்ட்ஸையும் சரியா போட்டும் அது கிடைக்காம கைய விட்டு போகுதுன்னா நீங்க பார்க்காத ஏதோ ஒரு விஷயம், ஒரு தப்பு அதுல இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அது வேண்டான்னு யூனிவர்ஸ் உங்களை திருப்பி விடுற மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க அன்லக்கி இல்ல, உங்க உழைப்பும் வீணா போகல. கஷ்டப்பட்டு உழைச்ச எதுவுமே எப்பவுமே வேஸ்டா போகிறது இல்ல. அதுக்கான பலன் எப்பவுமே உங்களுக்கு கிடைக்கும், அதுவும் முழுசா கிடைக்கும். அதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குறது மட்டும்தான் யூனிவர்ஸோட வேலை. அதை சரியா புரிஞ்சுக்கிறது உங்களோட வேலை. இது ரிஜெக்ஷன் இல்ல, ரீடிரெக்ஷன் மட்டும்தான். அடுத்தது இன்ட்யூஷன், உள்ளுணர்வு. நம்ம இன்ட்யூஷன் நமக்கு எப்பவுமே நல்லதுதான் செய்யும். இதை நம்ம எப்பவுமே உணர்ந்திருக்கோம். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாலும் ஏதோ ஒன்று கம்மியா இருக்குன்னு யோசிக்கிறது. அது சமையலானாலும் சரி, லைஃப் டெசிஷன்ஸ் ஆனாலும் சரி. என்னமோ மிஸ் ஆகுதேன்னு தோணும், இல்ல ஏதோ சரியே இல்லையேன்னு நம்ம மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன, உங்களுக்கு மேஜிக் தெரியுமா? இல்ல அஸ்ட்ராலஜி பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? எதுவுமே இல்ல, உங்க இன்ட்யூஷன் தான் அது. உங்க உள்ள இருக்க ஆழ் மனசு எப்போ உங்களுக்கு ஃபேவரான விஷயங்களை மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எது நல்லதோ அதுக்கான சூழ்நிலைகளை மட்டுமே உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும். எப்போ உங்களோட சேஃப்டியை சந்தோஷமா ஃபீல் பண்ண வைக்கிற நிலைமையை உருவாக்கும். அதனாலதான் யூனிவர்ஸ் உங்க கூட பேச இந்த இன்ட்யூஷனை எப்பவுமே சூஸ் பண்ணுது. ரொம்ப முக்கியமான விஷயங்களை கன்வே பண்ண சரியான நேரத்துல உங்க மனசாட்சியோட குரலா உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. ஹியூமன் இன்ட்யூஷன் எப்பவுமே தப்பே பண்ணாது. உங்களோட உணர்வுகளோட சென்டர் பாயிண்டே இந்த இன்ட்யூஷன் தான். உங்களுக்கு வர இந்த இன்ட்யூஷனை, கட் ஃபீலிங்ஸை நீங்க கண்ணை மூடி நம்பலாம். அது யூனிவர்ஸோட மெசேஜா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எல்லாமே சரியா செஞ்சு முடிச்சிட்டோன்னு நீங்க நம்பினாலும் ஏதோ ஒரு குரல் உங்க மைண்டுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். இனிமே அந்த வாய்ஸ் கேட்டா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்க எங்க தப்பு பண்ணிருக்கீங்க, எந்த விஷயம் சரியா இல்லைன்னு உங்களுக்கே தெளிவா புரிய வைக்கும். யூனிவர்ஸ் உங்க கட் ஃபீலிங்கை வச்சு உங்களை சரியா முடிவெடுக்க கைட் பண்ணும். சில நேரம் நம்ம உணர்வுகளே கூட நம்மள கைட் பண்ற மாதிரி தெரியும். அதுவும் யூனிவர்ஸ் உங்க கூட பேச முயற்சிக்கிற விதமா எடுத்துக்கலாம். ஏன்னா எப்பவும் இல்லாத ஒரு ஹையர் எனர்ஜி கூட நீங்க கனெக்ட் ஆகுறப்பதான் உங்க உணர்வுகள் சொல்ல வர்றதை கூட நீங்க புரிஞ்சுக்க முடியும். நம்மகிட்ட முக்கியமான உணர்வுகளான டேஸ்ட், ஸ்மெல்லு, மனசை தொடுற மாதிரியான உணர்வுகளை தூண்டக்கூடிய இசை இல்ல ஒலி, இது மட்டும் இல்லாம உடம்புல வரக்கூடிய வலி, இதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு சிக்னலை தரக்கூடியதா இருக்கலாம். நம்ம தேஜாவுன்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் இல்ல? அதாவது ஏற்கனவே நடந்த மாதிரி, ஆல்ரெடி அந்த இடத்துல இருந்த மாதிரியான உணர்வுகள் கூட ஒரு குழப்பமான நேரத்துல சரியான முடிவெடுக்க ஹெல்ப்பா இருக்கும். ஏற்கனவே நடந்த ஒரு ஆபத்து இல்ல ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்வு, இதெல்லாம் வச்சு நம்ம லைஃப் ஃபுல்லாவே நடக்கிற சில இம்பார்ட்டண்டான டெசிஷன்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பிரபஞ்சம் எப்போ உங்க உணர்வுகள் கூட உங்களுக்கு வர எண்ணங்கள் கூட ஒரு தொடர்பிலே இருக்கும். உங்க எண்ணங்கள் மேல நீங்க கான்ஷியஸா இருந்தா நீங்க எப்பவுமே சரியான முடிவுகள் எடுக்க அது உங்களுக்கு வழிகாட்டும். பல நேரத்துல நமக்கு ஏற்படுற டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ் கூட நம்மள சில விஷயங்களை செய்ய விடாம தடுக்கிற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் நெட்வொர்க்கை குறை சொல்லாம நீங்க அனுப்ப நினைச்ச மெசேஜ இல்ல இமெயில திரும்ப ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்க. இதை இப்ப அவசியமா அனுப்பணுமா, இல்ல நீங்க டென்ஷனா எடுத்த முடிவா இது, நல்லா யோசிச்சுதான் இந்த மெசேஜ் அனுப்ப போறீங்களா அப்படின்னு பல முறை யோசிச்சு முடிவெடுங்க. ஒரு தப்பான நேரத்துல அனுப்புற மெசேஜ் கூட உங்க லைஃபை சேஞ்ச் பண்ற விதமா இருக்கலாம். யூனிவர்ஸோட வேலை உங்களை கொஞ்சம் யோசிக்க சொல்லலாம். பல நேரங்கள்ல ஒரு முக்கியமான இடத்துக்கு போறப்போ வர ஸ்பீட் பிரேக்ஸ் இல்ல டிராஃபிக் சிக்னல்ஸ், ரோட் பிளாக்ஸ் வழியா கூட யூனிவர்ஸ் உங்களை வார்ன் பண்ணலாம். இந்த ஜாப் இன்டர்வியூ வேண்டாம், இதை விட நல்ல கரியருக்கான வழி வரப்போகுது, இல்ல இந்த பர்சனை இன்னைக்கு பார்க்க வேண்டாம், இதனால ஒரு பிரச்சனை கூட வரலாம், இப்படிப்பட்ட மெசேஜஸை தரக்கூடிய இந்த சிக்னல்ஸை யூஸ் பண்ணலாம். எப்போ ஒரு கான்ஷியஸான ஸ்டேட்ல இருந்தா இந்த மெசேஜஸை கூட நீங்க சரியான முறையில டீகோட் பண்ணிக்க முடியும். ஆனா நம்ம ஓடுற வேகத்துல எந்த சைன் போர்ட் பார்க்க நேரம் இருக்கு? ஒரு டூர் போனா கூட அவசரமா அந்த இடத்த சுத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. எதுலயும் பொறுமை, நிதானம்னு இல்லவே இல்ல. எல்லாமே வேகமா நடக்கணும், எல்லாமே உடனே நடக்கணும். சில நேரத்துல இந்த வேகம் உங்களை ஒரு தப்பான பாதையில கொண்டு போக சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால நிதானமா யோசிச்சு உங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுங்க. ட்ரீம்ஸ், கனவுகள், யூனிவர்ஸ் அனுப்புற முக்கியமான மெசேஜஸ் வர வழி இதுவும் ஒண்ணு. ஒரு ஹாஃப் ஸ்லீப்ல இல்ல நல்ல டீப் ஸ்லீப்ல கூட வரலாம். நீங்க கன்ஃபியூஸ்டா யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம், பல நாள் தேடிட்டு இருந்த ஒரு புக்கு இல்ல முக்கியமான பொருள், இதெல்லாம் கூட உங்க ட்ரீம்ல தெரிய வரும். ஒரு இம்பார்ட்டன்டான டெசிஷனை கூட உங்க ட்ரீம்ல நடக்கிற ஒரு இன்சிடென்ட்டா பார்க்கலாம். அதன் மூலமா அந்த டெசிஷன் எடுக்க யோசிக்கவே தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கலாம். எந்த கண்ட்ரி வீசா கிடைக்க சான்ஸ் இருக்கும், இல்ல எந்த மாதிரி இடத்துல நீங்க வேலை பார்ப்பீங்க, அப்போ உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் கூட உங்க ட்ரீம்ஸ்ல நீங்க பார்க்க முடியும். அடிக்கடி வர ஒரு ட்ரீம் இல்ல ரிப்பீட்டடா நடக்கிற ஒரு விஷயம், ட்ரீம்ஸ்ல தெரியிற இடங்கள், பார்க்குற மனிதர்கள், இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல வர்றதா நினைக்கலாம். ஒரு ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் வேணும்னா கூட உங்க ட்ரீம்ல அதை கண்டுபிடிக்க முடியும். ஊசில நூல் கோர்க்கறத கூட ஒரு ட்ரீம்ல இருந்தா கண்டுபிடிச்சதா சொல்லுவாங்க. நீங்க வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தீர்க்க முடியாத ப்ராப்ளமை யோசிச்சுட்டு அதை அப்படியே மறந்து போய் தூங்கிருங்க. நிச்சயமா உங்க ட்ரீம்ல அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இது மத்த சாதாரண கன்ஃபியூசிங் ட்ரீம்ஸ் மாதிரி இல்லாம தெளிவான முடிவுகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ட்ரீமா இருக்கும். பிரபஞ்சம் நம்மகிட்ட பேச ஒரு சிறந்த வழி கனவுகள் தான். உங்க கான்ஷியஸ் மைண்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரம்.
உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஏகப்பட்ட ஐடியாஸ், புது வழிகள், நல்ல தாட்ஸை கொடுக்க கிடைச்ச ஒரு வழினா இந்த தூக்கம் தான் அது. உங்களோட இன்டரப்ஷன்ஸ் இல்லாம இருக்க எல்லா வகையான பாசிபிலிட்டிஸையும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியும். அடுத்ததா ஏஞ்சல் நம்பர்ஸ். அது என்னங்க ஏஞ்சல் நம்பர்ஸ், டெவில் நம்பர்ஸ்னெல்லாம் இருக்கா என்ன? ரிப்பீட்டட் நம்பர்ஸை இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்ற வழக்கம் இருக்கு. 111, 333, 999 இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு பலன் இருக்குன்னு சொல்றாங்க. இதை யூனிவர்ஸ் அனுப்புற ஒரு கைடன்ஸாவும் சில பேர் நினைக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 111 ஒரு புது தொடக்கத்துக்கான அறிகுறியா சொல்றாங்க. ஒரு புது ஜாப்ல ஜாயின் பண்ண போகிறப்போ இல்ல புது வீட்டுக்கு போற வழியில நீங்க இந்த நம்பரை பார்த்தா யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய ஓகே மெசேஜை அனுப்புறதா நினைச்சுக்கங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு மீனிங் சொல்லுவாங்க. நியூமராலஜி இல்ல நம்பர்ஸ் பத்தின இன்ட்ரெஸ்ட் இருந்தா இதெல்லாம் நீங்க டீகோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்கா சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா நிச்சயம் ஒரு தப்பான வழியா இருக்காது. அதனால ட்ரை பண்றதுல தப்பில்ல. இது மட்டும் இல்ல, உங்க லைஃப்ல இருக்க முக்கியமான டேட்ஸை பாக்குறது, அதுல வர நம்பர்ஸோட கால்குலேஷன்ல வர மாதிரியான நம்பர்ஸை பாக்குறது, இதெல்லாமே உங்களுக்கான யூனிவர்சல் சயின்ஸ் தான். சில நேரம் அந்த நம்பர்ஸை பாக்குறப்போ உங்களுக்கு வர எமோஷன்ஸ் கூட நீங்க எடுக்கிற டெசிஷனுக்கு ஹெல்ப் பண்ற விதமா இருக்கும். பர்த்டேஸ், ஆனிவர்சரி இல்ல உங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்களோட பர்த்டே டேட்ஸ் இதெல்லாம் வச்சு உங்களுக்கான மெசேஜ் என்னவா இருக்கும்னு யோசிக்கலாம். இந்த நம்பர்ஸை மட்டும் பார்க்காம அது கூட இருக்க உங்க எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இதையும் நீங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறது நல்லது. அடுத்து பீப்புள். உங்களை சுத்தி இருக்க மனிதர்கள் கூட உங்களுக்கான மெசேஜஸை கொடுக்க முடியும். ரொம்ப நாளா மீட் பண்ணாம இருந்த ஃப்ரெண்டு சடனா உங்களுக்கு கால் பண்ணி பேசுறது, இல்ல நீங்க பார்க்கணும்னு நினைச்ச உங்க ரிலேட்டிவ் பத்தி யாராவது பேசினா இல்ல அவங்க பேரை யூஸ் பண்ணா உடனே அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கான மெசேஜை மட்டும் அனுப்புறதில்ல, உங்க மூலமா கூட சிலருக்கு உதவிகள் செய்யும். அந்த நபருக்கு ஒரு உதவி தேவையா இருக்கப்போ உங்களுக்கு அவங்கள பத்தின ஞாபகங்கள் வர மாதிரியான சூழல் உருவாகும். உங்க கூட வேலை செய்யறவங்க இல்ல உங்க வீட்டுல வேலை செய்யற ஹெல்ப்பர் அக்கா, நீங்க எப்பவும் போற ஒரு கடை, இப்படி உங்களை சுத்தி இருக்க அன்றாட மனிதர்கள் திடீர்னு ஒரு விஷயத்த பத்தி பேசுவாங்க. சம்பந்தமே இல்லாம உங்க வேலையை பத்தி விசாரிப்பாங்க, இல்ல உங்க ஹெல்த்தை பத்தி பேசுவாங்க. இவருக்கே இந்த வேலை அப்படின்னு நினைக்காம அவங்க சொல்ல வர விஷயத்துக்கும் உங்க லைஃப்ல நடக்கிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு யோசிங்க. நீங்க கடைசியா ஹெல்த் செக்அப் பண்ண டேட்டை பாருங்க, இல்ல உங்களுக்கு ஜாப்ல ஒரு ஷிஃப்ட் வந்தா நல்லா இருக்கும்னு யோசிங்க. அதுக்கேத்த முயற்சிகளை செய்யுங்க. சடனா யாராவது உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பேசினா இல்ல நியூ மாடல் காரை பத்தி டீடைல்ஸ் சொன்னா அது உங்க தாட்ஸ்ல இருந்துதான்னு யோசிங்க. சப்போஸ் நீங்களும் அதை பத்தி முன்னாடி யோசிச்சு வச்சிருந்தா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க டைம் வந்ததை சொல்ற விதமா கூட இருக்கலாம். அப்புறம் ரொம்ப யூனிக்கான ஒரு மெசேஜ் உங்க என்வாயன்மெண்ட்ல இருந்து கூட வரலாம். அந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன், அப்ப இருக்க வெதர் சேஞ்சஸ் கூட உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜா இருக்கலாம். ஆனா உங்க மைண்ட்ல ஒரு புது தாட் இல்ல ஒரு ஐடியா வந்தா அப்ப வர ஒரு ரெயின்போ உங்க ஐடியா சரியாதான் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதே போல சில பேருக்கு முக்கியமான சிச்சுவேஷன்ஸ்ல மழை வரும். அதை கூட ஒரு நல்ல சைனா எடுத்துக்குவாங்க. இல்ல செய்யக்கூடாத வேலையை செய்ய ட்ரை பண்ணி திடீர்னு எங்க இருந்தோ ஒரு பெரிய காத்து வந்து உங்களை தடுமாற செய்யும். இதெல்லாம் கூட உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜா இருக்கலாம். படையப்பா படத்துல பாத்திருப்பீங்கல்ல, ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ண விடாம செய்ய சடனா புயல் மாதிரி காத்து வந்து அந்த டாக்குமெண்ட்டை காத்துல பறக்க விடும். உடனே அந்த அம்மா கேரக்டர் இந்த விஷயத்த செய்ய வேண்டாம்னு சொல்லுவாங்க. நமக்கும் அந்த மாதிரி புயல் காத்தெல்லாம் வருமானு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். எல்லாமே நீங்க என்ன மாதிரியான வேலை செய்றீங்க, உங்க தாட்ஸ்ல என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கும். எப்பவும் கான்ஷியஸா இருந்தாதான் நீங்க எதிர்பார்க்கிற மெசேஜஸ நீங்க தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கான கைடன்ஸையும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி வர எல்லா மெசேஜையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கணும்னா அந்த மொமெண்ட்ல நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு கவனிச்சு பார்க்கணும். உங்க லைஃப்ல அந்த மொமெண்ட் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால உங்களுக்கு வர சைன்ஸ், சிக்னல்ஸை நீங்க மட்டும்தான் சரியா டீகோட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். யூனிவர்ஸ் அனுப்புற மெசேஜஸ் எல்லாமே ரொம்ப தெள்ளந்தெளிவா இருக்கும். கன்ஃபியூசிங்கான சிக்னல்ஸ் இல்ல வெறும் சிக்னல்ஸை வச்சு யூனிவர்ஸ் எப்பயும் உங்க கூட பேச ட்ரை பண்ணாது. இந்த மாதிரியான சிக்னல்ஸை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே இன்னும் அதிகமான வழியை கண்டுபிடிச்சு பிரபஞ்சம் உங்க கூட தொடர்பிலே இருக்கும். உங்களுக்கான கைடன்ஸும் நிறையவே கிடைக்கிறத பார்க்க முடியும். வாழ்க்கைங்கிற இந்த மேடை நாடகத்துல உங்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு ப்ராம்ப்டிங் வாய்ஸ் மாதிரி நீங்க செய்ய வேண்டியது, சொல்ல வேண்டியதெல்லாம் ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கும். அது வேற யாரும் இல்ல, இந்த பிரபஞ்சம் தான். அதோட குரல் தான் உங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போகும். நீங்க உங்க மனசை அமைதியா வச்சு அந்த குரலை கேட்க தயாரா இருந்தா போதும். உங்க பெர்ஃபார்மன்ஸ் டாப்பா இருக்கும். மேலும் இந்த மாதிரி சிறந்த பதிவுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன். நன்றி.